புது இடம், புது அனுபவம், வாங்க சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம வெஸ்ட் கோஸ்டல் கர்நாடகா ட்ரிப்போட முதல் நாளை இப்போ ஆரம்பிக்கலாம். முதல்ல நாங்கள் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் கோயிலுக்கு போனோம். வீக்கெண்டாக இருந்ததுனால செம்ம க்ரௌடு, அதனால் உள்ள வீடியோ எடுக்க முடியல. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரோட தரிசனம் நல்லபடியாக கிடச்சிது. அந்த பாசிட்டிவ் ஃபீலோட நம்ம டேயையும் செம்மையாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கேருந்து நேராக மல்பே பீச் வந்துட்டோம். இந்த பீச்னா பேராசைலிங், பனானா போட் ரைட், ஜெட்ஸ்கிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆனால் பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் டென்ஷன் வேணாம். சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் போகிற போட் ரைடு இருக்கு, வாங்க நாமளும் போய் பார்க்கலாம். இந்த மொமெண்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன தாட் வந்துச்சு. இந்த போட்டை கடலுக்குள்ளே இறக்குற வரைக்கும் தான் 4 பேர் சேர்ந்து தள்ள வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த போட்டை யாரும் தள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அது தன்னோட பயணத்தை தானே தொடருது. வாழ்க்கையும் இதே மாதிரி தான். நம்ம எல்லாரும் அந்த ஆரம்பத்துக்காக தான் போராடிட்டுருக்கோம். ஒரு வாய்ப்பு, நம்மளை நம்புகிற சில மனிதர்கள், அதோடு நம்ம உழைப்பு, இந்த 3 சேர்ந்தால் போதும். அதுக்கப்புறம் வாழ்க்கை நம்மளை நாம் நினைக்காத உயரத்துக்கு கூட கூட்டிகிட்டு போகும். எனக்கு ஒரு விஷயம் எப்போதும் தோணும். வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான். ஆனால் அந்த பணத்தில் கொஞ்சமாவது பயணத்துக்காக செலவு பண்ணுங்கள். ஏன்னா அந்த செலவு இல்லை, அது நம்ம வாழ்க்கைக்கான ஒரு முதலீடு. அந்த அனுபவங்களும் நினைவுகளும் தான் நம்ம கூட எப்போதும் இருக்கும் கடைசி வரை. இப்போ நாங்கள் கடலுக்கு நடுவில் போட்டில் போயிட்டுருக்கோம். லைஃப் ஜாக்கெட் கம்பல்சரி போட வைப்பாங்க. அதனால் நீங்கள் ஸ்விம்மிங் தெரியலனாலும் டென்ஷன் வேண்டாம். போட்டில் நின்று செல்ஃபி எடுக்கிறப்போ அதிகமாக லீன் ஆகாதீங்க. ஃபோன், வேலட் மாதிரியான வேல்யூபிள்ஸை சேஃபாக வச்சுக்கோங்க. ஆனால் சேஃப்டியை தாண்டி இந்த எக்ஸ்பீரியன்ஸோட பெஸ்ட் பார்ட் என்னென்னா, கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஃபீல். எல்லா பக்கமும் அந்த நீல கலர் தண்ணி, முகத்தில் அடிக்கிற அந்த கடல் காற்று, போட்டோட சவுண்டு, உண்மையாகவே மைண்டு ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகிடும். நாங்கள் போயிட்டுருக்கும்போது தூரத்தில் பேராசைலிங், ஜெட்ஸ்கி எல்லாம் பார்க்கவே செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பீச்சிலேருந்து பார்க்குறதுக்கும் கடலுக்கு நடுவில் இருந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி சீரைடில் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. சில அனுபவங்களை ஃபோட்டோவில் கேப்சர் பண்ணலாம், ஆனால் அந்த ஃபீலை நேரில் தான் உணர முடியும். இந்த பீச்சை அவ்வளவு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட இங்கே பார்க்கல. பீச்சை பார்த்தாலே எவ்வளவு நீட்டாக வச்சுருக்காங்கன்னு தெரியும். அதோ நாம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தூரத்தில் இருந்தே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த ஃபேமஸ் ராக் ஃபார்மேஷன்ஸ், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் எப்படி இருக்கும்னு வாங்க சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சென்ட் மேரிஸ் ஐலாண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஐலாண்டை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. சுமார் 88 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி மடகாஸ்கர் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சப்போ ஏற்பட்ட ஜியாலஜிக்கல் சேஞ்சஸ்னால இந்த ஐலாண்டு உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே இறங்கின உடனே ஃபஸ்ட் ஐ கேச்சிங்காக இருந்தது இந்த கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் தான். நம்ம இந்தியாவிலேயே இருக்கிற அண்டர் ரேட்டட் பிளேஸில் இதுவும் டெஃபினட்டாக ஒன்று. இன்னும் ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிறது சாதாரண மண் இல்லை. கீழே பார்த்தா முழுக்க சின்ன சின்ன சிப்பிகள் தான், செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிப்பிகள் தான் மண் மாதிரி உங்களுக்கு ஃபீல் தருது. இங்கே இருக்கிற அந்த ராக் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, அதெல்லாம் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நடந்த வால்கானிக் ஆக்டிவிட்டியால் உருவானதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன அட்வைஸ், இந்த ராக் ஃபார்மேஷன்ஸில் ஃபோட்டோ எடுக்கணும்னு யாரும் அன்னெசரியாக ரிஸ்க் எடுக்காதீங்க. தூரத்தில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் கிட்ட போய் பார்த்தா நிறையா ராக்ஸில் பாசி படிஞ்சிருக்கு. தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு ராக் மேலே ஏற ட்ரை பண்ணாதீங்க. ஒரு சின்ன ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் போயிடும். அதனால் சேஃப் டிஸ்டன்ஸில் இருந்தே என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல மெமரிஸோட வீட்டுக்கு திரும்புறது தான் முக்கியம். சுமார் 1 மணி நேரம் ஐலாண்டை நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணோம். மறுபடியும் போட்டில் மல்பே பீச்சுக்கு திரும்பிட்டோம்.
முதல் நாள் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆசீர்வாதத்தோட நல்ல பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி இந்த சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் பெட்டராகவே இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்புறோம். அடுத்தது நாங்கள் எங்கே போகிறோன்னு கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவீங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த விலாகில் மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.